விவாகரத்துக்கு அப்புறமா கூட குழந்தைகளுக்காக ஒன்னா சேர்ந்து பயணிக்கக்கூடிய பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தனுஷ், ஐஸ்வர்யா. எந்த ஒரு சர்ச்சைகளுக்கும் இடம் கொடுக்காம தங்களோட 16 வருஷ திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தவங்க தான் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா. இந்த விவாகரத்து வழக்குல தனுஷ் மேல எத்தனையோ குற்றங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஐஸ்வர்யா இது பத்தி எந்த ஒரு கருத்துமே சொல்லல. தனுஷ்க்கு வேற ஒருத்தங்க கூட அஃபேர் இருக்கு, தனுஷ் அப்படி பண்றாரு, தனுஷ் இப்படி பண்றாரு அப்படின்னு எத்தனையோ கருத்துக்கள் தனுஷை பத்தி வந்துச்சு. ஆனா எந்த இடத்துலயும் ஐஸ்வர்யா அதை ஒத்துக்கவே இல்ல. இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா கூட அவங்களோட பிள்ளைகளோட ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விழாக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் போறாங்க. தனுஷோட எந்த படத்தோட ஃபங்க்ஷனா இருந்தாலும் யாத்ரா லிங்கா ரெண்டு மகன்களுமே கண்டிப்பா போயிருவாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் யாத்ரா லிங்கா கண்டிப்பா இருக்காங்க. ரீசெண்டா தனுஷோட மூத்த மகன் யாத்ராவோட ஸ்கூல் பட்டமளிப்பு விழாவுல ஐஸ்வர்யா தனுஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேரோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆன மாதிரியே தெரியல. சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த விவாகரத்தை கேன்சல் பண்ணி மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுக்கு ரஜினி பார்க்காத வேலையே இல்லை அப்படின்ற நியூஸ்லாம் வந்துச்சு. இந்த நிலைமையில இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து வரதை பார்க்கும்போது இதுக்கு நீங்க சேர்ந்தே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி. ஜிவி பிரகாஷ் சைந்தவியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் கப்பலா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்த இன்டர்வியூல இவங்களோட லவ் ஸ்டோரிலாம் கேட்டா பா என்னமா லவ் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஜோடில அப்படின்னு ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க விவாகரத்தை அறிவிச்சதை யாராலையும் ஏத்துக்கவே முடியல. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் படங்கள்ல நடிச்சதுதான் இந்த விவாகரத்துக்கு காரணம். தன்னோட பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சீன்ல நடிச்சிருக்கவே கூடாது. அவர் ஜிவி பிரகாஷும் திவ்யா பாரதியும் ஏன் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படின்லாம் ரசிகர்கள் எக்கச்சக்க கமெண்ட்ஸையும் அவர் மேல நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சுகளையும் வச்சாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே சைந்தவி அதுக்கு பதில் சொல்லவே இல்ல. இத்தனை விஷயங்கள் இவங்களோட லைஃப்ல போயிட்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி ஆச்சரியமா இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பெற்றோராவும் சரி தங்களோட துறைகள்லயும் சரி ரொம்பவே நேர்த்தியா நடந்துக்கிறாங்க ஜிவியும் சைந்தவியும். ஜிவி பிரகாஷோட இசையில சைந்தவி பாடுறது, ஜிவி பிரகாஷோட கச்சேரிக்கு சைந்தவி வரது, ரெண்டு பேர்கிட்டயுமே குழந்தை மாறி மாறி இருக்கிறது. ரீசெண்டா நடந்த ஃபங்க்ஷன்ல கூட சைந்தவியும் ஜிவியும் ஒரே கார்ல வந்துட்டு போனாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ், லலிதா. நடிகர் பிரகாஷ் ராஜ் சினிமாவுக்கு வந்த ஆரம்பத்திலேயே டிஸ்கோ சாந்தியோட தங்கச்சியான லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைகளும் பிறந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பிரகாஷ் ராஜ் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகளுக்காக பிரகாஷ் ராஜும் லலிதாவும் நிறைய இடங்கள்ல சேர்ந்தே பயணிச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா உதவியையும் பிரகாஷ் ராஜ் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு லலிதா மேல இருக்கக்கூடிய காதல் காரணமா பாக்குறாரா இல்ல தன்னோட குழந்தைகள் அப்படின்னு இந்த உதவியை பண்றாரான்னு தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா, ரமலத். இவங்க ரெண்டு பேரையும் பத்தி நினைச்சா எனக்கு ஞாபகம் வருது. ரமலத் ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்ல நயன்தாராவை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாங்க. பிரபுதேவா அவரோட முன்னாள் மனைவி ரமலத்தை பிரியும் போது ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா ஒரு பேட்டியில ரமலத் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக அவர் இன்னைக்கு வரைக்குமே என்கிட்டையும் குழந்தைகிட்டையும் அவ்வளவு நட்போட தான் பேசிட்டு இருக்காரு. நான் எப்போ எங்க வர சொன்னாலும் இன்னைக்கும் வந்துகிட்டு தான் இருக்காரு. பிரபுதேவாக்கு இரண்டாவது கல்யாணம் முடிஞ்சு அங்க ஒரு பெண் குழந்தை அவருக்கு பிறந்திருக்கு. இருந்தாலுமே ரமலத் என்ன சொல்றாங்கன்னா என்னோட மகன்களோட வாழ்க்கை குறித்த எந்த ஒரு முடிவையும் பிரபுதேவா மற்றும் நானும் சேர்ந்து தான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம். என்னோட குழந்தைகளுக்கு எது தேவைனாலும் பிரபுதேவா இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறதா ரமலத் இப்போ இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார், சாயாதேவி. நடிகை ராதிகாவோட கல்யாணத்துக்கு அப்புறமா சரத்குமார் தன்னோட முன்னாள் மனைவி சாயாதேவி மற்றும் பிள்ளைகளை கவனிக்கவே இல்ல. ஆரம்பத்துல கண்டுக்கவே மாட்டாராம். ஆனா அதுக்கப்புறமா ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சமூகமா அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா நடந்து முடிஞ்ச வரலட்சுமி கல்யாணத்தை கூட சரத்குமார் ராதிகா மற்றும் சாயாதேவி முன்னிலையில நடத்தினது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. சரத்குமாரோட இளைய மகள் பூஜா ராதிகாவோட ரேடன் கம்பெனில முக்கிய பொறுப்புல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். Stay tuned.